அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்ல பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இந்த மனித குலத்திற்கு பரப்பியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவண ஆனந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். ஒவ்வொரு பாடல் வாரியாக அந்த வகையிலே இன்று தயவு வாழ்வு 86வது பாடலுக்கு அவர்கள் 2/1/1983 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு ஒலி வடிவிலே அன்பர்களுக்கு தகவலுக்காக தரப்படுகின்றது. சென்ற வார பாடல் சிறுமொழி மாலை எங்கொள்ளே என முடிவடைந்து இவ்வார பாடல் சிறுமொழி கொண்டு செய்ததே எனினும் என்று தொடங்கப்பட்டுள்ளது. சத்விசாரம் பற்றிய உண்மையை, மிக முக்கியமான ஒன்றை இப்பாடலினால் அறிந்து கொள்ளலாம். பாடல் எண் 86. சிறுமொழி கொண்டு செய்ததே எனினும் செல்வனின்றன்னுடை சேர்க்கை பெருமொழி பெற்று பெருமகிழ்வோடு பேருலகவரெல்லாம் வாழ உருமொழி அந்த உள் விசாரஞ்சேர் உயர்நிலை கேற்றுவதென்றே நறுமொழி சொல்லி நான் செய்யும் மாலை நயம்பெற நயந்தருள் நனியே. இந்த தயா விளக்க மாலையின் பாடல்கள் எல்லாம் எளிமையான சிறு சொற்களை கொண்டு அமைந்துள்ளன. இங்கு சிறுமொழி என்று குறிக்கப்படுவது எது? ஓம் என்ற ஒரு சொல்லே சிறுமொழியாக குறிக்கப்பட்டது. ஓம் என்னும் பிரணவ ஒளியானது அகண்ட வெளிமுற்றிலும் நிரம்பி விளங்கி கொண்டும் அது அணு அணுதோறும் உள்ளின்று ஒளிர்ந்து கொண்டும் உள்ளது. இந்த அருட்பிரணவமே அருள் ஒலியாக எங்கும் ஒலித்து கொண்டே உள்ளது. மொழி என்பதில் மோ என்ற வார்த்தை, மோ என்ற எழுத்தை இம் ப்ளஸ் ஓ என பிரிக்கலாம். ஓம் என்றபோது சொல் முடிந்த பொருளை தருகிறது. இம் ப்ளஸ் ஓ என்பதில் ஓ என்பது முடிவடையாது நீண்டு சதா ஒலித்து கொண்டே உள்ளது. ஓ என்பது தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். மொழியானது உள்ளத்து உணர்வுகளை, மனத்தில் தோன்றும் எண்ணங்களை பிறருக்கு உணர்த்தவும் சொல்லவும் பயன்படுகின்றது. எனவே மொழி கொண்டு பேசும் திறமை மனித இனத்திற்கு உரியதாக இருக்கிறது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் இத்திறமை கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு விதமான ஒலி அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மொழியானது பேசப்படுவதற்கு ஒலி அமைப்பு அடிப்படையாகும். இந்த ஒலி எப்படி தோன்றுகிறது, எங்கிருந்து வெளிப்படுகிறது என்பதை எல்லோரும் உணராத ஒன்றாகும். ஒலியின் பிறப்பிடம் ஒளி நிலையேயாகும். ஓம் என்ற சொல்லே அ உ இம் என்னும் 3 எழுத்துக்களால் ஆனது. இச்சொல்லில் அடங்கியுள்ள அகர உகர மகரமானது கடவுள் உண்மையையே விளக்குவனவாகும். அகரம் படைத்தல், உகரம் காத்தல், மகரமை அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் குறிப்பதாகவும், அதுவே மனிதனில் உடல் உயிர் உள்ளொளி எனவும் விளங்கி கொண்டுள்ளது. அருட்ஜோதியாகிய பரம்பொருள் ஆன்மாவின் அகத்தை விளங்க அதன் அருள் ஆற்றலே உயிராகவும் உடலாகவும் விரிந்திலங்குகின்றது. ஆன்ம ஒளியானது நிராதாரத்தை விளங்க அதனைச் சூழ இவ்வுயிர் உணர்வுடன் கூடிய தேகம் விளங்கி கொண்டுள்ளது. அருட்பெரும் ஜோதியாக உள்ள ஒன்றே அருள் அகம் விளங்க பெருஞ்சோதியே புற உடல் உலகமெல்லாம் ஆகி விளங்கி கொண்டுள்ளது. அகம் விளங்கும் அருள் ஒளி எதனையும் சாராது பற்றாது விளங்கி கொண்டு அதன் ஆற்றலால் உருவாக்கப்பட்ட உயிர் உணர்வுடன் கூடிய தேகம் அதனை சூழ்ந்து விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை நாம் எப்படி உணர முடிகின்றது? ஓர் அணுவை எடுத்துக்கொள்வோம். அணு என்பதே மிக நுண்ணிய ஒன்று.
ஒரு ஊசி முனையில் 10,000 அணுக்கள் கொள்ளும் என்றால் அது எவ்வளவு நுண்ணியது என உணரலாம். அத்தகைய நுண்ணிய அணுவின் மையத்தில் ஒளி ஆற்றல் புரோட்டானாக விளங்கி கொண்டிரு. அதனை சுற்றி எலக்ட்ரான் என்னும் ஆற்றல் இயங்கி வருகிறது. ஆனால் அது புரோட்டானை சூழ்ந்துதான் ஆற்றலோடு இயங்குகிறது. புரோட்டான் அணுவின் மையத்தில் விளங்கி கொண்டுள்ளது. இதை போலவே அண்டத்தில் ஒரு சூரியன் நடுவிருக்க அதனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி வருகின்றன. இதில் சூரியனை எது தாங்குகிறது? கோள்கள் எல்லாம் எப்படி ஒன்றையொன்று நெருங்காது அதனதன் பாதையில் சுற்றி வருகின்றன யுகாந்த காலமாக. அணுவில் இருப்பதே அண்டத்திலும், அண்டத்தில் விளங்குவதே பிண்டத்திலும் விளங்குகின்றன. இவை அனைத்திலும் அருள் ஒளி நடுவிருந்து விளங்கி கொண்டிருக்க அதன் அருளாற்றலின் சுழற்சி வேகமே ஐஞ்சக்திகளாக, ஐஞ்செயல் காரியப்பாடுகளாக திகழ்கின்றன. இறைவனின் ஆற்றல் எல்லா வகையிலும் வெளிப்பட்டும் கொண்டு இருந்தாலும் அதனை உணர்ந்து அறிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவ மனித தேகச்சூழல் அவசியமாகிறது. ஒரு ஆன்ம அணுவைச் சூழ ஓரறிவு புல் இனம் முதல் ஐயறிவு கொண்ட விலங்கின தேகம் வரை எத்தனையோ தோன்றி மறை உருகின்றது. பின்பு கடைசியாக மனித தேக வடிவம் உண்டாகின்றது. ஓம் என்னும் பிரணவத்தில் அமைந்துள்ள அ உ இம் என்பதே மனிதனின் உடலாக, உயிராக, உள் ஒளியாக விரிந்து கொண்டுள்ளது. இது தேக நிலையிலிருந்து சென்று ஒளிநிலையில் அடங்கி விடுவதாக உள்ளது. இதனால் ஓங்காரத்தின் அகப்பொருள் அருள் என்பதாகும். அருள் என்பதில் அ உடலாகவும், ரு உயிராகவும், இல் ஒளிநிலையாகவும் விளங்குகின்றது. இதுவும் அக ஆன்ம ஒளிநிலையில் அடங்கி விடுவதாகவே உள்ளது. ஆனால் தயவு நம்மை ஒளிநிலையிலிருந்து அனகமாக விரிந்து வாழச் செய்வதாக உள்ளது. நமது மெய்யறிவு ஒளிநிலையாகவும், ய உயிராகவும், உ உடலாகவும் விரிந்திலங்குகின்றன. எனவே ஓங்காரத்தின் அனகப்பொருள் தயவு என்பதை உணர்கிறோம். கடவுள் என்ற சொல்லிலும் கட என்பது 1ம் 5ம் ஆன மெய் எழுத்துக்களை குறிப்பதோடு ஒன்றான பரம்பொருள் ஐஞ்சக்தியாக, ஐஞ்செயல்களாக மனிதனில் ஐம்பொறி புலன் உணர்வாக உள் இருந்து செயல்படுவதாகவே விளக்குகின்றது. பேச்சும் ஒலியும் உயிர் மூச்சும் ஒளிநிலையிலிருந்தே ஆற்றல் பெற்று செயல்படுகின்றன. இவ்வுண்மையை உணராது தேகமே நாம் என்ற உணர்வோடு இருக்கும் வரை கடவுள் உண்மை புலப்படுவதில்லை. முன்னோர்கள் பலரும் தம்மை வேறாகவும் கடவுளை வேறாகவும் எண்ணி கடவுளை தாம் சென்று அடைவதாகவும் பல வழிகளில் முயன்றனர். அவர்களின் முயற்சியின் பயனாக இறைவனின் ஏகதேச அருளை பெற்று முழு பயனையும் பெற இயலாது வீண் போயினர். அவ்வாறு தேகப்பற்றோடு கூடிய நிலையில் இருந்து சொல்லப்பட்ட சொற்கள் அது நீ, அது நான் என்பதெல்லாம் உண்மை பயன் தராது போய்விட்டன. மேலும் புறத்திருந்து சொல்லப்பட்ட பாடல்கள் எல்லாம் கடவுள் உண்மையை வழங்காது போய்விட்டன. அன்று காணப்பட்ட கடவுள் உண்மை அகம் எனவும் புறம் எனவும் கொண்டு, புறம் எல்லாமே மாயை, அகம் ஒன்றே நித்தியம் எனவும் அகநிலையில் ஒன்றிவிடுவதே முடிவு எனவும் கண்டனர். ஆனால் இன்று தயவு நெறியால் நாம் அகமிருந்து அனகமாக வாழ வேண்டும் என உணர்த்தப்படுகிறோம். இன்று இறைவனின் திருவருளே உள்நின்று உணர்த்த நாம் இறைவனின் உண்மையை தயவு வண்ணமாக உணர்ந்து கொள்ளுகிறோம். இறை வேறு, இன்று நாம் வேறு ஆகவும் கடவுள் வேறு ஆகவும் இல்லாது நாமும் இறைவனும் இரண்டற்ற ஒன்றாகவே தய என அகநிலையில் விளங்கி கொண்டுள்ளோம். புறத்தே உ என விரிந்து செயல்படுகின்றோம். இந்த உண்மையை தயவு விசாரத்தால் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மன ஓர்மையோடு
தயவு ஒளியின் முன் உற்று உண்மைகளை உணர்த்த வேண்டும் என வேண்டி நிற்கும் தருணம் உண்மைகளெல்லாம் திருவருளால் உணர்த்தப்படும். புறம் சூழ்ந்த உடலும் உலகமும் எல்லாம் கூட நாம் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கென்றே வழங்கப்பட்டுள்ளன. எனவே அகநிலையில் நாம் தயவு ஒளியை சார்ந்து நின்று புற உலக காரியங்களையெல்லாம் விருப்பு வெறுப்பு இன்றி செய்து கொள்ள பழகுதல் வேண்டும். எல்லா நினைவும் சொல்லும் செயலும் அவ்வொளி நிலையிலிருந்து வருவதாகவே உணர்ந்து செயல்பட வேண்டும். இத்தயவு வாழ்வுதான் நம்மை நித்தியானந்த வாழ்வில் நிலவச் செய்வதாக உள்ளது. இந்த ஒப்பற்ற இன்ப வாழ்வை பெறுவதற்கு தயா விசாரம் உதவுகின்றது. தயா பெருஞ்சோதிபதியே தனிப்பெரும் தயவாக நம்முள் இருந்து உண்மைகளை உணர்த்துகின்றது. அதுவே நாமாக இருந்து உண்மைகளை உணர்ந்தும் கொள்கிறது. தயவு நிலையிலிருந்து பாடப்பட்ட இப்பாடல்கள் தயா விளக்க மாலையின் பாடல்கள் இன்று நமக்கு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்து அந்நிலை நின்று வாழ உதவுகின்றது. தயவு வாழ்வுக்கு சத்விசாரமும் பரோபகாரமும் தேவையாகின்றது. எப்பொருளிலும் எவர் உள்ளும் எந்த சூழ்நிலையிலும் இருப்பது ஒன்றான பரம்பொருளே என்பதை உணர்ந்து பொய்யான மாயா வாழ்க்கையில் மிகுபற்று கொள்ளாது வாழ்தல் வேண்டும். மாயா என்பதே தோன்றுவதும் அழிவதும் ஆன என்ற பொருள் உடையது. வள்ளல் பெருமானும் பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகமெல்லாம் கழிக்க உலவாத கால் இரண்டும் கொடுத்தீர் எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் மேல் ஏறினேன் இனி கீழ் விழைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த விழியம்மை சிவகாமவல்லி மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே என திருவருட்பேறு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடலில் இறைவனை வேண்டுகிறார். இப்பாடலில் கால் இரண்டும் கொடுத்தீர் என சொல்லப்படுகிறது. அது இறைவனின் திருவடிகளை அகத்தே அருளாகவும் புறத்தே பெருஞ்சோதியாகவும் திகழும் உண்மையை வெளிப்படுத்துகின்றது. மேலும் இவ்விரு திருவடிகளும் சத்விசாரம் பரோபகாரம் என்னும் இரு நிலைகளாகவும் விசாரஞானமே அருள் நிறைவு பெறும்போது சாகா தலையாக ஞான தேகமாகவும் பரோபகாரத்துடன் கூடிய தயவு வாழ்வு போகா புனலாம் சுத்த தேக நிலையையும் வழங்குவதாக உள்ளது. இத்தகைய இணையில்லா இன்ப வாழ்வு பெறுவதற்கென்றே உலக மக்கள் உயர்நிலை பெறுவதற்கென்றே இனிய மொழிகளால் தொடுக்கப்பட்ட மாலையை நயம்பெற நயந்தருள் நனியே என வேண்டப்படுகிறது. இந்த வரியில் நயம் நயந்து என்ற இரு சொற்கள் அமைந்து அழகான கருத்தை வழங்குகிறது. நயம்பெற என்பது சிறப்புற என்றும் நயந்து அருள் என்பது விரும்பி ஏற்று அருள் புரிவாய் என்ற பொருளை தருகிறது. இதனை உணர்ந்து ஏற்று உய்வு பெறுதல் வேண்டும். உள்ளொளி நின்று ஒலிமொழி வருகின்றதை அறிவோம். இம் என்னும் மகரமெய்யே உள்ளொளியாகும். இந்த மகர ஜோதி மௌனமாய் ஊமை எழுத்தாய் சொல்லப்படும். அம்மௌன நிலையை ஒழித்து அம்மகர மெய்மொழியை கடந்து மேல் எழுந்து வரலின் அவ்வொலி நிலையே மொழி எனப்படுகின்றது. மின்காந்த நிலையில் ஒலி மிக மிக அருகியுள்ளது. அதன் மூலமே ஒலி உலகெங்கும் பரப்பப்படுகிறது. இந்த நுண்ணொலி மொழியே இங்கு சிறுமொழி எனப்பட்டுள்ளது. சத்விசாரத்தால் கடவுட்சேர்க்கை பெருமொழியாகி அடைகின்ற போது உருமொழியாகி முடிவில் யாவருக்கும் நல்லின்பம் பயப்பதால் நறுமொழியாகி இம்மாலையில் திரிதேக சித்தி தரும் தயவாய் திகழ்கின்றதாம். தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.